ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வெஹிக்கிளில் பிளாக் ஸ்மோக் ரொம்ப அதிகமாக இருக்குது, டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, டீசல் இன்ஜின் பிளாக் ஸ்மோக் எக்ஸாஸ்ட் பைப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கருகருன்னு வருது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரிச் மிக்சராக உள்ளே போயிட்டு இருக்குங்க. இதே நீங்கள் ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே பிளாக் ஸ்மோக்காக போவோம். என்ன காரணம் அப்படின்னா ரிச் மிக்சராக போகிறது தான் காரணம். அதில் அன்பேண்ட் கார்பன் உங்களுக்கு தெரியும், உள்ள ஃபியல் வந்து ஹைட்ரோ கார்பன் தான் இல்லையா? ஸோ அன்பேண்ட் கார்பன் வந்து நிறைய போகிறதுனால தான் அந்த பிளாக் கலரில் ஸ்மோக் வருது. அந்த கார்பன் தான் கருப்பா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை இதுக்கும் அந்த பிளாக் ஸ்மோக்குக்கும் என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, இஜிஆர். அதுல இதுதாங்க அந்த கூலர், இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷனோட வால்வ். இதுக்குள்ள வந்து ஒரு வால்வ் இருக்கா. இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எப்பயுமே வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து ஓப்பன் சர்க்யூட்டா தாங்க இருக்கும், ஓப்பன் லூப்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்போ க்ளோஸ் லூப்பா மாறும் அப்படின்னா, வெஹிக்கிள் வந்து நீங்க சடனா ஆக்சிலரேட்டர் பண்றப்போயோ இல்ல ஒரு 2500 RPM மேல அப்படி கான்ஸ்டன்டா ஏற்றும் போதோ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து ஓப்பன் ஆகுங்க. கிராஜுவலா நீங்க ஸ்பீட் போறீங்க அப்படின்னீங்கன்னா, சடனா வந்து த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த டைம்ல சடனா அந்த வால் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாஸ்ட் வெளியே வருது இல்லையா, அது இது ஓப்பன் பண்ணி வெளியே வந்து போற எக்ஸாஸ்ட்ல இருந்து அன்பேண்ட் அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குல்ல, அது இதுக்குள்ளதாங்க போகும். இதை எக்ஸாக்டா என்னத்துக்கு அப்படின்னா, என்ஓஎக்ஸ் நைட்ராக்ஸ் இருக்கு இல்லையா, நைட்ராக்ஸை குறைக்கிறதுக்கு தாங்க. நைட்ராக்ஸ் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர்ல வெஹிக்கிள் வந்து உள்ள பேன் ஆகும்போது தான் ஜென்ரேட் ஆகும். வாங்க இதை பத்தி அப்படி பேசிக்கிட்டு இதுக்குள்ள எந்த அளவுக்கு ஜாம் ஆயிருக்கு வால்வ் அப்படின்றத பாத்துடலாம். இந்த எக்ஸாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 1150 இருந்து 1300 சென்டிகிரேட்ல தான் உள்ளுக்கு வந்து என்ஓஎக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுங்க ஹை டெம்பரேச்சர்ல எரியும் போது. இந்த என்ஓஎக்ஸ் எரியதை குறைக்கிறதுக்கு தான், ஜென்ரேட் ஆகிறத குறைக்கிறதுக்கு தான் இன்டர் கூலர் அப்படின்னு ஒரு சாதனம் யூஸ் பண்றோம். அதுதாங்க இந்த இன்டர் கூலர். இந்த இருக்குது இல்லையா, இது என்ன ஆகும்னா டர்போல வந்து அதிகமான ப்ரெஷர்ல வந்து காத்த உள்ள இன்ஜினுக்குள்ள வந்து கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஜென்ரலா டர்போ வந்து ஒரு 3,50,000 ஐ மீன் மேக்சிமம் அவ்வளோ ஆர்பிஎம்ல சுத்தம். மினிமம் ஒரு 80,000 ஆர்பிஎம்ல இருந்து ஒரு 2 லேக் வரைக்கும் நம்மளோட டர்போ வந்து ஆர்பிஎம் வர ரெவல்யூஷன் இருக்குங்க. இப்போ அது ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்குது இல்லையா, ப்ரெஷர் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் கேஸ் லா, சார்லஸ் லா, பாயில்ஸ் லா, கேலுசெக்ஸ் லான்னு நம்ம ஒரு 3 லா படிச்சிருப்போம் இல்லையா. இந்த லா படி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கேஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுனா சேம் டைம் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டெம்பரேச்சர் அதிகமான கேஸ் டெம்பரேச்சர்ல உள்ள கம்பஷன் சேம்பருக்குள்ள போகுது அப்படின்னா, உள்ள எரியும் போது அதிகமான டெம்பரேச்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த இன்டர் கூலர் வச்சிருக்காங்க. இது என்ன ஆகும்னா, இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இது நம்ம ஆல்ரெடி இதுக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இங்க வந்து பக்கத்துல வந்து பாருங்க, இந்த வால்வை வந்து நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இந்த இருக்குது இல்லையா, இதுதான் இந்த இந்த சொன்னாயிட்டு இருக்கு பாருங்க, இதுதான் தெரியுதா எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு. இதுக்குள்ள ஒரு வால்வ் இருக்குது இல்லையா, இங்க பாருங்க தெரியுதா, ஓபன் ஆகுறது தெரியுதா, இதுக்குள்ள பாருங்க நீடில். அப்புறம் இந்த எந்த இடத்துலயும் பாருங்க தெரியுதா ஓப்பன் ஆகுறது வால். இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். அது எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஓப்பன் ஆகும் எந்தெந்த ஆர்பிஎம்ல அப்படின்னு நம்ம அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இதை எப்படி கிளீன் பண்ண போறோம், இதுல இருக்க கார்பன்னால இந்த வால் வந்து அப்படி ஸ்டக் ஆகுங்க, ப்ராப்பரா வேலை செய்யாம ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த கார்பன் வந்து ரிமூவ் பண்ண போறோம். இதை வந்து நிறைய பேர் வந்து கார்பன் ரிமூவ் பண்றோம் அப்படின்னு இன்ஜினுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய கார்பன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவீங்க அன்வான்டா. என்ன ஹைட்ராக்சி கார்பன் கிளீன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் என்ஜினுக்குள்ள இருக்கிறத பண்றது. நம்ம இதை கிளீன் பண்ணாலே போதுங்க, இந்த எக்ஸாஸ்ட் போகக்கூடிய இடத்துல டெபாசிட் ஆயிருக்க கார்பன் வந்து கிளீன் பண்ணி இதை ஃப்ரீ பண்ணாலே இன்ஜின் வந்து அந்த கரகரன்னு ஜென்ரேட்டர் மாதிரி ஓடும் இல்லையா, அப்படி ஓடாம நல்லா ஃப்ரீ ஆயிருங்க. புது இன்ஜின் ஓட்டின ஒரு ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதை கிளீன் பண்றப்பவே. இந்த இருக்குது இல்லையா, இப்போ இதை கிளீன் பண்ணி மாட்டினாலே எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிருங்க வெளியே. ஸோ அதனால மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிளாக் ஸ்மோக் இருக்குது இல்லையா, அது வராது. உங்களுக்கு பிக்கப்பும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருங்க, வெஹிக்கிளோட எஃபிஷியன்சியும் அதிகமாயிரும். ஸோ உங்களுக்கு பிக்கப் ட்ராப் ஆகுது வெஹிக்கிள், அந்த புல்லிங் இல்லை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே ரீசன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இஜிஆர் இன்டர் கூலர் டர்போ சார்ஜர்ல தாங்க இருக்கும். இதுல ஏன் இந்த மாதிரி ஆயில் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னா, இன்டர் கூலர்ல வந்து ஆயில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அதனால அந்த ஆயில் பேன் ஆகும்போது இங்க வந்துருவாங்க, இஜிஆர் வால்வை வந்து ஜாம் பண்ணிடும். இதனால நம்ம ப்ராப்பரா இந்த ஏர் ஃபில்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருங்க ஷெடியூல்ல
அப்படின்னு சொல்லுவது. அதுல நம்ம ஒரு 500 வந்து நம்ம சுத்தம் பண்ணிடலான்ட்டு சொல்றோம் இல்லையா? அப்படி பண்ணா இங்க பாருங்க எவ்வளவு செலவாகுது அப்படின்னு. இப்ப பாருங்க வால்வ் நல்லா ஃப்ரீயாவே ஓபன் ஆகுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ EGR ஓட அத்தியாவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.